அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுக்குள்ளே ஏராளமான சாதி அடிப்படையில் பிரிவினை பண்ணி கட்சிகளை வச்சுக்கிட்டு அந்தந்த சமுதாயத்துக்காக நாங்கள் பாடுபடுறோன்னு சொல்லி ஊரை ஏமாற்றிட்டு திரிகிறானுங்க. எல்லாருமே கிறுக்கு பயலுக்கு தான். ஏறக்குறைய இந்த கான்செப்ட் 40 வருடங்களுக்கு மேலே ஆகுது. என்ன இவனுக்கு மாறி இருக்கிறானுங்க அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே இருந்த ஒரு பக்குவம் பண்புகோட இப்போ இல்லாமல் மிருகங்களை விட கேவலமாக நடந்துக்கிறானுங்க. எங்கே வார அடிதடி அராஜகம் இதெல்லாம் என்னன்னு பார்த்தா அடிப்படையில் ஒரு மனநோய் தான். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, மனித சமுதாயம் முழுக்க புகட்டப்பட்ட ஒரு மனநோயை வச்சுக்கிட்டு மனிதருங்கிற போர்வையில் ஆக்சுவலாக சோசியல் அனிமல்ன்ட்டு ஏன் சொன்னாங்கன்னா உண்மை அதுதான். 2000 வருஷமாக திருக்குறள் எழுதி 2000 வருஷங்கிறானுங்க, இன்னும் மாறாமல் கையில் கைத்தை கட்டிக்கிட்டு என்னுடைய ஜாதின்னு ஆளாளுக்கு அடிச்சுக்கிட்டு தெரிகிறானுங்க. ரோட்டில் நடமாட முடியறதில்ல, அந்த அளவுக்கு கேவலமாக நடந்துக்கிறானுங்க. ஒருத்தன் கட்சி நடத்துகிறான்னா அவனுடைய சொந்த காசை போட்டு அவனுடைய ஜாதிக்காரனை வச்சு வசூல் பண்ணி அவனுக்கெல்லாம் கொடுத்து அதை கட்சி நடத்தணும். கடையாக போய் ஊர் மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறது, இந்த பொழைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை மிரட்டி கேட்குறது, பலவித அட்டூழியங்களில் நம்ம செய்திகளில் பார்க்குறோம். இவ்வளவு அறிவியல் முன்னேற்றங்கள் ஆனவரவங்க கூட தன்னை பற்றி எவனுமே தெரிஞ்சிக்கல. மனிதன் தன்னை பற்றி தெரிஞ்சிக்கல. ஜீன் அப்படின்னு ஒரு அடிப்படை இருக்குது. அது பரம்பரை நோய்கள், புத்தி, குணங்கள் அனைத்தையும் நிர்ணயிக்கிறத ஜீன் தான்ட்டு கண்டுபிடிச்சி அது அதை மாற்ற முடியாத அளவுக்கு இருக்குதுன்னு விட்டு கண்டுபிடிச்சி சொல்லிட்டானுங்க. அப்போ ஜீன்லேயே இருக்குது நம்ம பிறவி அப்படின்ட்டு. அது எப்படி மாற்ற முடியும்? அடக்கி வச்சா வலிங்கிறான் ஒருத்தன், படமெல்லாம் எடுத்துகிட்டு திரிகிறானுங்க. என்ன வலி? அது வலி கொடுத்தவனெல்லாம் மறைஞ்சு போய் இப்போ 500 ஆண்டுகளுக்கு மேலாயிடுது. சமுதாயம் மாறி போச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முதல்ல அந்த ஜாதியை விட்டு வெளியில் வந்தால் தானே நம்மளே கீழ் ஜாதின்னு போட்டு அனைவரும் சொல்கிறாங்க அப்படின்ட்டு இவனுக்கு வலிங்கிறானு. அப்போ அந்த கீழ் ஜாதி ஏன் நீ அடையாளப்படுத்துகிற? அந்த கீழ் ஜாதியை தூக்கி எரிஞ்சிட வேண்டியது தானே. அப்போ எவனும் உன்னை கீழ் ஜாதின்னு சொல்ல மாட்டானே. நான் கீழ் ஜாதியாக தான் இருப்பேன், ஆனால் என்னை மதிக்கணும்னா இது கான்செப்டே ஒன்றும் புரியலையே, பைத்தியகாரத்தனமால் இருக்குது. இப்போ இயற்கையை அதுக்கு அடையாளமாக பல விஷயங்களை மனிதனுக்கு உணர்த்துது. மனிதன் தான் புரிஞ்சுக்கிறது இல்லை. கீழ் ஜாதி என்ன மேல் ஜாதி என்ன, மனிதனாக பிறந்துட்டோம், நம்முடைய சூழ்நிலைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்காம நீ ஏன் சமுதாயத்துக்குள்ளே போகிற? சமுதாயத்தை விட்டு வெளியில் வா. உன்னை எவனும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இவனுக்கு மரியாதை கேட்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ட செலவு செய்யக்கூடிய இடங்களும், அதாவது இந்த டீ கடைகள், அங்கே என்னமோ இரட்டு கோலை முறைன்னெல்லாம் சொல்லுவானுங்க. இதெல்லாம் என்ன கான்செப்டோ. அதே மாதிரி தியேட்டரு, இந்த மாதிரி பொது இடங்களில் போய் மரியாதை கொடுன்னா, பொது இடங்களில் நீ உன்னை அடையாளப்படுத்தாமல் இருந்ததுன்னா அவனுக்கு எப்படி தெரிய போகுது? பஸ்ஸில் எத்தனையோ பேர் பக்கத்தில் உட்காந்துட்டு வர்றாங்க. எவன் கீழ் ஜாதி எவன் மேல் ஜாதி, என்ன ஜாதி, நாயா பேயா ஒன்றும் நமக்கு தெரியாது. அவன் பக்கத்தில் உட்காந்து நான் கீழ் ஜாதி என்னை மதி அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவனாவது மதிப்பானான். எந்திரிச்சு அந்த பக்கம் போயிடுவான். இந்த அடிப்படையும் கூட தெரியாமல் முன்னேற்றம் என்ன முன்னேறிக்கிறானுங்க? காட்டு மிராண்டிக மாதிரி நடந்துக்கிறானுங்க. படித்த பிறகு காட்டு மிராண்டியாக இருக்கிறதுக்கு கம்முன்னு படிக்காமையே இருந்திருக்கலாம்ல. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தம் ராத்திரியில் கொடை பிடிப்பானாம் அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி கிடைக்காத வாழ்க்கை கிடைச்சோன்னே அதை பயன்படுத்த தெரியாமல் திரும்ப அந்த காட்டு மிராண்டித்தனமாகவே நடந்துட்டு இருக்கானுங்க. எல்லா ஜாதிக்காரனும் அப்படி தான் இருக்கிறானுங்க. அதாவது பிராமணனை தவிர அத்தனை பேர் சூத்திரன்னு நான் இன்றைக்கி ஏன் சொன்னான்னா, இதெல்லாம் திருந்தாத ஜென்மங்க. ஜீன்லேயே அந்த இழி குணங்களும் திருட்டு புத்திகளும். எங்கேயாவது பிராமணம் இப்போ லேடிஸ் எல்லாம் பஸ்ஸில் பார்த்தா பெண்களே நகையை கட் பண்ணிட்டு போகிறாங்க. பெண் திருடர்கள் இவங்கெல்லாம் எந்த பிராமணராவது அந்த மாதிரி மரிசாரை கட்டிக்கிட்டு பஸ்ஸில் கூட்டத்தில் போய் செயின் அத்துட்டு போகிறத எங்கேயாவது கேள்விப்பட்டது உண்டு நம்ம. இவங்கெல்லாம் யாரும் பார்த்தா இந்த பிராமணர் அல்லாதவர் தான். எல்லா ஜாதிகளும் அடங்கிய ஒரு திருட்டு கும்பலாக தான் இந்த மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்படித்தான் அப்படின்னு தெரிஞ்சால் என்ன தப்பு? நம்ம மீது குற்றங்கள் இருக்குதுன்னா அந்த குற்றங்களை ஒத்துக்கிறதுக்கு என்ன வலிக்குது?
இயற்கையில் பார்த்தா தேனீக்கள் இருக்குது, வேலைக்கார தேனீக்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது, ராஜா தேனின்னு இருக்குது. அதில் பல அடுக்கடுக்காக பிரிவு இருக்குது. ஒரு அந்த வேலைக்கார தேனீகள் மட்டும்தான் சுறுசுறுப்பாக வேலையை செஞ்சிட்ருக்கு. அதெல்லாம் எனக்கு வலி 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 என்னை மேலே கொண்டு வா அப்படின்னா அந்த தேன் கூட இருக்காது. அந்த தேன் இனமே, தேன் பூச்சி இனமே அழிஞ்சு போகுது. அதே தானே மனிதனுக்கும். எவனுமே எதுவுமே செய்யக்கூடாது, அப்போ எவன் தான் செய்வான்? அவன் தலையெழுத்து அப்படின்னு சொன்னாலும் நம்புறது இல்லை. பிராமணர்கள் வகுத்து வச்ச ஜாதகம் மற்ற விஷயங்கள் எல்லாம் பொய்ன்னா என்ன? இதுக்காக வந்து நீ இங்கே பிறக்கிற தமிழ்நாட்டில் இதெல்லாம் ஜாதகம் இல்லை, பொய் தானே. நீ போய் அமெரிக்காவில் பிறந்திருக்கலாம்ல. ஏங்க ஒரு நாதாரி ஜாதியில் வந்து அந்த தாய் தந்தையருக்கு வந்து நீ பிறக்க வேண்டிய அவசியம் என்ன? பிறப்பதை வந்து நீ தானே முடிவெடுக்கிற. ஒரு தாயின் வயிற்றிலிருந்து எந்த டைமில் எந்த நேரத்தில் பிறக்க வேண்டும் என்பதை அந்த குழந்தை தான் முடிவு செய்கிறது அப்படிங்கிறது அறிவியல் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்குது. இந்த அறிவு கட்ட முண்டங்களுக்கு இதெல்லாம் வந்து எப்படி சொல்லி வந்து புரிய வைக்கிறது? அப்போ நீ தான் வந்து முடிவு பண்ணி இங்கே வந்து பிறந்திருக்கிற இந்த குடும்பத்தில் அப்படிங்கிறத அனைத்தும் உன்னை சார்ந்தது. வேறொருத்தன் வந்து எல்லாம் ஒன்றும் திணிக்கிறது கிடையாது. இந்த சாதியை அடிப்படையாக வச்சு இடஒதுக்கீடு கேட்பானு. இதில் இடஒதுக்கீடு எதுக்குடா அப்படின்னு இல்லை, மண்டையை பிடிச்சி ஆட்டி கேட்டோம்னா அரசாங்க வேலை வாய்ப்பு கல்லூரியில் படிக்கிறதுக்கு அப்படின்பா. முதல்ல கல்லூரியில் எதுக்கு படித்து என்னடா பண்ண போகிறேன்னா அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு. அரசாங்கத்தில் போய் என்னடா பண்ண போகிற? மற்ற இதிலெல்லாம் வருமானம் இருக்காதா? அரசாங்கத்தில் மட்டும்தான் வருமானம் இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா எப்போ சம்பாதிக்கிறது அப்படின்னு போட்டு இந்த விவேக் மாதிரி இந்த கையை சுண்டி சுண்டி தப்பு தப்புன்னு காமிப்பானுங்க. இது என்னென்னா அரசாங்கம்னா அதாவது லஞ்சம் வாங்கி நம்ம வந்து கோடீஸ்வரல் ஆயிடலாங்கிற ஒரு கற்பனையான எண்ணம். இந்த இடஒதுக்கீடு முறை என்பது எங்களுக்கு லஞ்சம் வாங்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, எங்கள் ஆளுகளையும் மேலே தூக்கி விடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசாங்க வேலையில் வந்து நாங்களும் லஞ்சம் வாங்குறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்ட்டு கேனத்தனமாக கேட்டுட்ருக்குறானுங்க எல்லா ஜாதிக்காரங்களும். பைத்தியக்காரனுங்களா இல்லையா? நீங்களே சிந்திச்சு பாருங்கள். அரசாங்க வேலையில் மட்டும் என்னடா இருக்குது? 60 வயசு வரைக்கும் சம்பாதிச்சு அதுக்கு பிறகு பென்ஷன் வரணும். வருங்காலத்தில் இப்போவே வந்து விஆர்எஸ் போட்டு அந்த பென்ஷன் முறையெல்லாம் வந்து அடிபட்டு போயிடுது. இன்னும் அரசாங்க வேலையில் இருக்குது. அப்போ லஞ்சம் ஒன்று தான், முறை தவறி சம்பாதிக்கிறதுக்காகத்தான் போகிறீங்க. அப்போ என்ன இது ஜாதி இது? இப்போ ஒவ்வொரு மனிதர் இடத்துலையும் மொபைல் போன்றது கேமராவோடு வச்சுருக்குறாங்க. லஞ்சம் வாங்கினா எல்லாத்தையும் படம் பிடிச்சி பெப்பர் பேன் போட்டு காட்டி கொடுத்துருவாங்க. இப்படி பயந்து பயந்து ஹார்ட் அட்டேக் வந்துடும். பல பேர் வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறவங்களாம் லஞ்சம் வாங்க நினச்சி வேலைக்கு சேர்ந்தவங்கெல்லாம் வந்து இருதயம் வெடித்து போய் தான் சாவானுங்க. அந்த மாதிரி எண்ணத்தில் வந்தவனுக்கு பணம் வாங்கின இவன் கேமராவில் பிடிச்சிருப்பானோ அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே வாங்கி இது ஒரு ஈன பொழப்பில்லை. ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் வேலைக்கு சேர்த்துறதுக்காக பென்ஷன் திட்டம், குழந்தைகளுக்கு பால் அலவன்ஸ், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து சலுகைகளை கொடுத்து அரசு வேலைக்கு இழுத்தாங்க. எவனும் வரமாட்டேன்ட்டான். நாங்கள் நாட்டுக்காக வந்து இப்போ சம்பளம் இல்லாமல் உழைக்க நாங்கள் என்ன இழிச்ச வாயங்களா அப்படின்னு போட்டு யாருமே வரல. அந்த காலத்தில் வந்து 47, 50களில் இப்படியெல்லாம் மனிதர்களை வந்து வேலைக்கு, அரசு வேலைக்கு வந்து கெஞ்சி கூத்தாடி சேர்க்க வேண்டியதாக இருந்தது. அதுக்கு பிறகு அந்த வசதி வாய்ப்புகள், பென்ஷன் திட்டத்தையெல்லாம் பார்த்து இந்த எல்லாத்துக்கும் ஆசை வந்துருச்சு. அப்புறம் அந்த லஞ்சம் வாங்கிறதெல்லாம் நம்ம படிப்பு வந்து குறைந்த மார்க்லேயே நம்ம வேலை கிடைக்கும்போது இந்த மாதிரி லஞ்ச லாவணிகள் எப்போ பெருகுச்சுன்னா அப்போ தான் பெருகுச்சு. அப்போ ஜாதி புத்திக வந்து இருக்குது அப்படின்ட்டு இந்த ஜாதிக்காரனுங்களே நிரூபிக்கிறானுங்க. அவனவன் கட்சி ஆரம்பித்து வச்சுக்கிட்டு எங்கள் ஜாதி அப்போ ஜாதி புத்தி இருக்குதுன்னு தான் அர்த்தம். அப்போ பிராமணத்தை தவிர மற்றவங்ககிட்டலாம் இனி குணங்களும் திருட்டு புத்திகளும் களவாடக்கூடிய ஐட்டங்களும் என்னென்ன கேடுகட்ட விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே வந்து இந்த சூத்திரன்கிட்ட தானே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அதாவது ஏற்கனவே நான் சொன்னது போல் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பானாம் அப்படிங்கிற மாதிரி அர்ப்பனுக்கு வாழ்வு வந்த மாதிரி ஆடோடன்னு ஆடுறானுங்க. இந்த ரொம்ப பசியோடு இருப்பாங்க சில. இது வந்து நான் எதுக்காக எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா அந்த மாதிரி ஆட்கள் தான் இவனுங்க அப்படிங்கிறது புரிய வைக்கிறதுக்காக. இந்த கல்யாண வீடுகளில் பின்னாடி காம்பவுண்டில் தூக்கி இலைகளை தூக்கி வீசுவாங்க, சாப்பிட்டு விட்ட இலைகளை. அதில் ஒரு கும்பலை அடித்து பிடிச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ இருக்குதா என்னன்னு தெரியல, நான் இப்போல்லாம் பார்க்குறதில்ல. சில வருடங்களுக்கு முன்பு அந்த மாதிரி இருந்தது. அப்படியே பாஞ்சு ஒரு கும்பலே வந்து அந்த இலையில கவ்விக்கிட்டு நாய்களோட மனிதர்களும் சேர்ந்து இருப்பாங்க. அந்த மாதிரி பிறவி தான் இப்போ வந்து இந்த ஜாதி கட்சி நடத்துகிறவனுங்க.
இவனுக்கு இதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. எப்போ இலை விழுகும் அதை போட்டு நம்ம புரண்டலான்ட்டு, அது ஏன்னா அடிப்படையிலேயே வறுமையிலேயே வாழ்ந்து போனங்காட்டி இப்போ கொஞ்சோண்டு அந்த பணத்தை பார்த்தோன்னே தலைகால் புரியாமல் ஆடுறானுங்க. அவ்வளோ அர்ப்பனுக்கு வாழ்வு வந்து அதுதான் அந்த பழமொழி வந்து அன்னைக்கே சொல்லி வச்சுருக்குறாங்க. பக்குவம் வரணும், பணம் வந்ததுன்னா பக்குவம் வரணும். 4 காசு சேர்ந்தோன்னே உடனே வந்து அடக்கி வழி பழசு வந்து இறந்த காலத்துலேயே இருக்கிறானுங்க. அப்போ இறந்த காலத்துலேயே இருக்கிறவன் யார்? பிணம் தான் இறந்த காலத்துலேயே இருக்கும். இவனுக்கெல்லாம் மனிதர்கள் கிடையாது. இந்த மாதிரி செய்யக்கூடியவர்களெல்லாம் பிணங்களுக்கு சமமானவர்கள், நடமாடும் பிணங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால் நான் எல்லாம் தள்ளித்தான் போய்க்குவேன். இந்த சமுதாயத்தில் இந்த மாதிரி ஆட்களோட நம்ம சவகாசமே வச்சுக்கிறது கிடையாது. இதே வந்து இந்த கீழ் ஜாதின்னு சொல்லக்கூடிய எல்லா ஜாதிகளிலும் பண்பட்ட மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து ஜாதியை விட்டு தங்களை வெளிப்படுத்தி வந்து விட்டாங்க. வெளியே வந்தவங்க தான் வந்து நல்ல மதிப்போட ஒரு அற்புதமான அறிவோடு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் போயிடக்கூடாதுன்னு இந்த கட்சியை நடத்தி இழுத்து பிடிச்சி பழையபடி அந்த காட்டுமிராண்டி வாழ்க்கைக்கே இந்த அவனவன் ஜாதிக்காரனை கொண்டு போக வேண்டிய கட்டாயத்துக்கு இந்த தலைவனுங்க இருக்கிறானுங்க. இதெல்லாம் வந்து கொழுப்பு அப்படின்னு சொல்லலாம், திமிரு பிடிச்சி அலைகிறானுங்க. அதான் அறியாமல் தான் எல்லா தலைவர்களையும் மொத்தமாக தான் நான் சேர்த்து சொல்கிறேங்க. ஜாதி கட்சி வச்சு அவன் நடத்துகிறானோ அவனுக்கு அடிப்படை அறிவே கிடையாது. இப்படியெல்லாம் வந்து ஒரு சமுதாயத்தை முன்னேற்றவே முடியாது. மேற்கொண்டு வந்து அதை குழியில் தள்ளக்கூடிய வேலையை தான் அவனுக்கு செஞ்சிட்ருக்கிறானுங்க. அதனால தான் நான் டைட்டில் கிறுக்கு பயலுக அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இருக்கிற ஜாதி தலைவர் இருக்கிறான்னு ஒரு 10-15 பேர் இருக்கானுங்க கிறுக்கு பயலுக. இவனுடைய அப்பா பேர் தெரியும், அவனுடைய தாத்தன் பேர் தெரியும். 10 தலைமுறைக்கு முன்னால் அவன் என்ன ஜாதின்னு இவனுக்கு தெரியுமா? இவனே அந்த ஜாதியா அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. அதாவது தெருநாய்களை போல் ஏகப்பட்ட கலப்பு ஆகிப்போச்சு. இப்போ 2 ஜாதி வந்து இப்போ அம்பிகாவதி அமராவதி காலத்திலேயே ஜாதி கலப்பு அப்படின்ட்டு அந்த காதல் கதைகள்லாம் வருது. அப்படிங்கும்போது அப்போவே வந்து கலப்பாக இருந்ததுன்னா இவன் எப்படி அந்த ஜாதியாக இருப்பான்? இதில் விட மோசமானதாக இருப்பான் அல்லது உயர்ந்த ஜாதியாக இருப்பான். இப்போ வந்து இந்த வக்கீல் தொழிலில் நிறைய சேர்ந்து ஏகப்பட்ட பேர் படிக்கிறாங்க. அரசு வந்து இதுக்கு ஏகப்பட்ட இந்த சட்டக்கல்லூரிகளை ஆரம்பித்து எல்லாத்துக்கும் படிப்பு கொடுக்குது. இன்னும் ஒரு அடிப்படை பாருங்கள், மனிதனை வந்து மனிதனாக்கிறதுக்காக வந்து எந்த ஒரு திட்டமும் எவங்கிட்டையும் கிடையாது. சட்டம் வந்து எதுக்கு? தவறு செய்கிறவர்களை தண்டிக்கிறதுக்கு. தவறு செய்யாதவர்களை வந்து மக்களிடமிருந்து காப்பாற்றுவதற்காக சட்டங்களே கிடையாது. எல்லாமே தவறு செய்தவர்களை தண்டிக்கிறதுக்கு, அதுக்குண்டான பிரச்சனைகளுக்கு வந்து மனிதனுக்கு மனிதன் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறேன் அப்படின்னு போட்டு இந்த இடைத்தரகர் மாதிரி வேலை செய்யக்கூடியது இந்த சட்டம் படித்தவர்கள். இந்த சட்டத்துறை அதுக்காக இருக்குது. மேற்கொண்டு முழுக்கொண்டு அதிகமாக சட்டத்துறையை வந்து வளர்க்க வேண்டிய அவசியமாக, குற்றவாளிகள் அதிகமாக வளர வளர போலீஸ் துறையும் சட்டத்துறையும் வளர்ந்து கொண்டே போகுது. இது என்ன ஒரு முட்டாள் உலகம் முழுக்க சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கு. பைத்தியகார உலகமாக இல்லையா இது? அப்போ வந்து குழந்தையாக பிறக்கும்போதே ஒரு பக்குவம் சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்தி மனிதனாக வளர்க்கக்கூடிய ஆற்றலே அவங்ககிட்டையும் கிடையாது. இப்போது வக்கீல் தொழிலுக்கு வருமானம் வேணும்னா நிறைய குற்றவாளிகள் குற்றங்களை செஞ்சுட்டு போலீஸ் வந்து அதை பிடிச்சி கொடுக்கணும். அப்போ குற்றவாளிகள் நிறைய இருந்தால் போலீஸுக்கு அதிகமாக வேலை. பாருங்க, ஒன்றுக்கு ஒன்று சார்ந்து இந்த புல்லை மேயிற ஆடு, ஆடை மேயிற புலி, அப்புறம் புளியை மேயிற மனுஷன், இப்படி எப்படி மனித சங்கிலி மாதிரி இந்த உயிரியல் சங்கிலி இருக்குது. அந்த மாதிரி குற்றவாளி, போலீஸு, வக்கீல், அதுக்கு ஒரு ஜட்ஜை வேறு பேசக்கூடாது, அப்புறம் நம்ம மேலே கேஸை போட்டுருவானுது. நம்ம ஏற்கனவே திட்டமிட்டு ஏகப்பட்ட சட்டக்கல்லூரிகளை திறந்து குற்றவாளிகள் நிறைய வருவாங்க. நமக்கு அதுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் இந்த மூலமாக கிடைக்கும். இது என்ன பைத்தியகாரத்தனமான கான்செப்ட்னு தெரியுது. மனிதனை மனிதனாக மாற்றக்கூடிய எந்த திட்டங்களும் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படலை அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அரசாங்கமே முடிவு பண்ணித்தான் நிறைய குற்றவாளிகள் தோன்றுவார்கள். அதுக்கு நிறைய போலீஸ் தேவைப்படும். அதை பிடிச்சி கொண்டு வந்து கோர்ட்டில் நிறுத்தி அதுக்கு வாதாடக்கூடிய வக்கீல் 2 பக்கம் வேணும். ஒருத்தன் கொலையை பண்ணுவான், குற்றவாளிகள் நிறைய. அப்போ வந்து மனிதன் வந்து அறிவு வளராது. இதில் விட மோசமாக காட்டு மிராண்டித்தனமான அறிவாக தான் கீழே தான் போகும். இவனுக்கெல்லாம் காட்டு மிராண்டி பசங்க அப்படிங்கிறத அரசியல் இருக்கிறவங்களெல்லாம் தெரிஞ்சுதான் இதையெல்லாம் நடத்துகிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதில்லை. அப்படி இருக்கிற காட்டு மிராண்டி பசங்களுக்கு எதுக்கு கல்வி அறிவு? கல்வி அறிவு வந்ததுன்னா எல்லாம் வந்ததுன்னா வேலை வாய்ப்புகள் வந்து மனிதனாக மாறணுமே இல்லையா?
கல்வி அறிவு பெற்று இப்போ 50 ஆண்டுகளாக வந்து வழி நல்லா படித்தாச்சு. ஒரு மண்ணாங்கட்டி மாறலையே. 70 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததை விட மிக கேவலமாக நடந்துக்கிறானுங்களே. என்ன பேண்ட் சட்டை போட்டிருக்கிறானுங்க அவ்வளோதான். அந்த காலத்தில் கோவணத்தை கட்டிட்டு சுற்றினானுங்க. இப்போ பேண்ட் சட்டை போட்டு அதில் விட கேவலமாக நடந்துக்கிறானுங்க. பைத்தியக்காரனுங்களே இல்லையா? இந்த ஜாதி கட்சி தலைவனுகளில் கண்ணாடி முன்னாடி நின்று நல்ல ஒரு 10 நிமிஷம் அவனுடைய முகத்தை பார்த்து நீ செய்கிறது சரியான்னு கண்ணாடியை பார்த்து கேட்டான்னு வைங்க, கண்டிப்பாக எல்லாம் தூக்கு மாட்டி செத்து போயிடுவானுங்க. கிறுக்கு பயலுக. மனசாட்சிங்கிறது வந்து கண்ணாடி பார்த்தது தினசரி பார்க்கணும். ஒரு மணி நேரமாக உட்காந்து கண்ணாடி பார்த்தது தான் மனசாட்சி உங்களுக்கு வந்து பேசும். அதுக்கு பிறகு இவனுங்களாம் திருந்திடுவானுங்க. இவனுக்கு கண்ணாடியவே பார்க்கறதில்ல. மற்றவங்க தானே இவனுக்கு முகரைகளையெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். பொதுமக்கள் தானே பார்த்துட்ருக்குறாங்க. அதனால தான் இவனுடைய யோக்கியத அம்சம் பொதுமக்களுக்கு மட்டும் தெரியுது, அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் இயற்கையை வந்து மிகப்பெரிய உதாரணத்தை கொடுத்துருக்குது. இப்போ சந்தன மரம்னு ஒன்று இருக்குது. அதே போல் பீனாரி பட்டைன்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருக்குது. தீக்குச்சியெல்லாம் செய்வாங்க. அந்த பட்டை வந்து மிக கேவலமான நாற்றம் அடிக்கும். அதனால தான் அதுக்கு அந்த மரத்துக்கு அந்த பேர். அந்த பீனாரி பட்டை வந்து ஒருபோது சந்தன மரமாக மாறவே முடியாது. தலகலாக நின்னாலும் அது முடியுமா? அதனுடைய மரத்தினுடைய அந்த அணு அமைப்பு, ஜீன் அமைப்பு, மரத்துக்கு ஜீன் இருக்குதுல்ல, அதனுடைய வகை, அதுதான் ஜாதிங்கிறான். மரத்துக்கும் ஜாதி உண்டு. வேப்ப மரம்னு இருக்குது. அதுக்கு உண்டானது அந்த பால் ஒழுகக்கூடிய தன்மை. கசப்பாக இருக்கிறது பழமானோன்னு இனிக்குது. இது வேப்ப மரத்தினுடைய தன்மை. இப்படி ஒவ்வொரு மரமும் வந்து ஒவ்வொரு வகையில் இருக்குது. அந்த மாதிரி தான் உலகம் முழுக்க இருக்கிற ஆப்பிரிக்கான்னு ஒருத்தன் இருக்கிறான், ஈனப்பையன். அமெரிக்காக்காரன் இருக்கிறான், ஒரு முல்லை மாதிரி பையன். இப்போ நாசாவில் இருக்கிறவங்களெல்லாம் கிறுக்கு பயலுக்கு தானே. பொய்யும் பித்தலாட்டத்தையும் எப்படி சொல்லிகிட்டு இருக்கிறானுங்க. செவ்வாயில் தண்ணி இருக்குது, சேர் இருக்குதுங்கிறான். அந்த மாதிரி இங்கே இருக்கிற பைத்தியக்கார பயலுக ஜாதி இருக்குதுன்னு போட்டு இப்படி கைத்தை கட்டிக்கிட்டு ஆளாளுக்கு அடிச்சுக்கிட்டு. சரி, இப்போ நம்ம எதுக்காக சொல்கிறோன்னா, அவனவும் வந்து 2 கால் மிருகம் தான். நம்மளாம் வந்து அறிவெல்லாம் சும்மா படிச்சுட்டால பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டுகளே வந்து அறிவு இல்லாமல் தான் இருக்கிறானுங்க. அப்படிங்கும்போது நம்ம சாதாரணமாக வந்து டீ கடையில் பேப்பர் படிச்சுட்டு காலத்தை ஓட்டிட்டு இலவச பொருள்களை வாங்கி குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கிற ஜென்மங்க தானே இங்கே இருக்கிறாங்க, ஜென்மங்க தமிழ்நாட்டில். அதனால் வந்து இதெல்லாம் ஒன்றும் மாற்ற முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் இந்த இயற்கையானது இப்படி கண்டவனுங்களையெல்லாம் தலைவர்களாக்கி 10 பைசாவுக்கு தகுதி இல்லாதவனுக்கெல்லாம் வழி நடத்துகிறவங்க வந்து முழு முதற் கடவுள் மாதிரி இருக்கணும். தன்னுடைய இனத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும்னா இப்படியெல்லாம் இருக்காதீங்கடா, அடாவடி பண்ணாதீங்கடான்னு இவனுக்கு உரிமைக்காக போராடுறான்னு ஒரு மண்ணங்கட்டியும் பண்ணுறதில்ல. பூரா பித்தலாட்டம். இவனுக்கெல்லாம் அடுத்த ஜென்மத்தில் என்னமா பிறப்பாங்கிறத நான் முதல்ல சொல்லக்கூடாது. அவன் அனுபவிக்கும் போது அவன் தெரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி கிறுக்கு பையனுக்கு இந்த ஜாதிகளெல்லாம் நீங்கள் வந்து கீழ் ஜாதியில் இருந்தால் கூட இந்த மாதிரி கட்சியில் ஜாதி சங்கங்கள்லேருந்து வெளியேறிடுங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும்னு சொல்லிட்டு, எந்த ஒரு ஜாதியும் அவனுடைய அடையாளத்தை வெளியில் காட்ட வேண்டாம். உங்களுடைய திறமைகளை காட்டுங்க. உங்களுக்கு வந்து தனிப்பட்ட திறமை வந்து இயற்கையிலே இருக்கும். அந்த திறமைகளை வச்சு உங்கள் புகழை உயர்த்திக்குங்க. இந்த மாதிரி இடஒதுக்கீடு வாங்கி தொழிலில் போய் உட்காந்துட்டு அங்கே போய் நான் பாடுறா வந்துட்டேன், நான் கீழ் ஜாதிக்காரன், நான் மேலே வந்துட்டேன் பாரு அப்படின்னு அவங்ககிட்ட காமிச்சு அவனுடைய வயிற்றுச்சலை கிளப்பி அவனை வன்மத்தை உண்டாக்கி 2 பேர் அடிச்சுக்கிட்டு சாகிறதுக்கு உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஏதாவது திறமை இருக்குது. அந்த திறமை என்னென்னு கண்டுபிடிச்சி அதை வளர்த்துக்கிட்டு அதன் மூலம் புகழ் பெற்றுட்டா ஜாதி மறைஞ்சு போயிடும். நீங்கள் முன்னணியில் இருப்பீங்க. நீங்கள் ஒரு உலகம் போற்றக்கூடிய ஒரு பொருளாக இருப்பீங்க. இந்த மாதிரி ஜாதி கட்சி வச்சுட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலும் காரி துப்புற மாதிரி தான் தலைவனுக்கு இருக்கிறானுங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது ஊருக்கு வேணால் இவனெல்லாம் வந்து தெரியலாம். தமிழ்நாட்டுக்கே இந்த ஜாதி கட்சிக்காரனுக்கு 10 பேரை தெரியலாம். சும்மா தெரியுமே ஒழிய அவன் வந்து பாராட்டக்கூடியவோ அவனை வந்து மதிக்கக்கூடிய ஆட்கள் வந்து எல்லாரும் இருக்க மாட்டான். அவனை ஜாதி கட்சிக்காரனே பாதி பேர் ஜாதிக்காரனே மதிக்க மாட்டான். அதுலேயே 4 ஜாதி கட்சி 4 பிரிவுகளாக இருக்கும். அப்படிங்கும்போது இவனுங்களாம் கேன பயல்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாதி சங்கம் வச்சுக்கிட்டு அது தலைவனாக இருக்கிறவனுக்கு ஊற பைத்தியகார பயலுக, சமுதாய கேடு செய்யக்கூடியவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுபோல் நீங்கள் இருக்காதீங்க, அதிலிருந்து வெளியேறி விடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி.